இந்த கேப்டனை தொண்டை எழுச்சி பெற வேண்டும். உங்களுக்கு நான் இருக்கிறேன். கேப்டன் இறந்து விட்டாலும் உங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இங்கே வந்திருக்கிற அந்நியாரம் எதிர்பார்க்காமல் கேப்டன் தொண்டர் வந்திருக்கிறார்கள். அவரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்து அந்நியாரர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்நியார கரத்தை வலுப்படுத்த வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டு கைகளும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. இது நான் வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்வேன் என்று வந்திருக்கிற அன்பு சகோதரி அந்நியாரர்களை நினைக்கிற போது செய்ததை நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னால என் கண்ணீரை நான் எங்கும் வெளியே காமிச்சதே கிடையாது. என்னுடைய துக்கம் வேதனை எல்லாமே தனியாதான் இருக்கும். ஆனா அவர் வாழ்ந்த இந்த பூமிக்கு வந்த பிறகு என்னால என்னுடைய சோகத்தை அடக்க முடியாத ஒரு நிலையில நான் இருக்கிறேன். இந்த அன்பு வேற எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும் இந்த அன்பு? அதனால உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன், என்னெல்லாம் திட்டங்கள் இங்கே வர வேண்டுமோ அத்தனை திட்டத்தையும் அண்ணன் குமரகுரு செய்யறாருன்னு நினைக்காதீங்க. அவர் ரூபத்துல நமது கேப்டன் அவர்களே இன்றைக்கு அண்ணன் குமரகுரு ரூபத்துல வந்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதியும் நிறைவேற்றுவார். ஒரு சிறந்த எம்பியாக வந்து நமது கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு மாபெரும் ஒரு வெற்றி சரித்திரத்தை நிச்சயமாக கொடுப்பார் என்பதை நீங்கள் தைரியமாக நம்புங்க. யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு கொடுக்க எத்தனையோ திட்டங்களை கொடுத்தாங்க. எல்லா திட்டத்தையுமே கிளப்பில போட்டுட்டு இன்னைக்கு ஆளும் திமுக கஞ்சாவும் டாஸ்மாகும் ரவுடிசமும் சட்டம் ஒழுங்கும் பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைகளை செய்து மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு. எனவே நீங்கள் அனைவரும் சிந்திங்கள். 19ஆம் தேதி போய் ஓட்டு போடுங்க. 4ஆம் தேதி மாபெரும் ஒரு புரட்சி மாற்றம் இங்கு வர வேண்டும். 2020 கேப்டன் அவர்கள் கட்டின பேருந்து நிலைய பஸ் ஸ்டாண்ட இடிக்கிற உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? ஒரு கட்டடத்தை கட்டுவதும் ஒரு பேருந்து நிலையத்தை மக்கள் வரி பணத்துல கட்ட எவ்வளவு கஷ்டப்படுறோம். கட்டினதெல்லாம் இடிக்கிறது தான் இந்த திமுகவுடைய வேலையை ஒழிய வேற என்ன இருக்கு? இப்படிதான் நம்ம கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க. இன்னைக்கு கேப்டன் கட்டின நம்ம பஸ் ஸ்டாண்டை இடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? பொறுமையா இருங்க. இந்த ஒரு கட்சி கூட்டணி தர்மத்தை மதிக்கின்ற கட்சி. இந்த கட்சி என்றைக்குமே கூட்டணி தர்மத்தை மதித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் ராசியான நேச்சுரல் அலையன்ஸ் என்பதை இந்த தேர்தலில் நீங்கள் நிச்சயம் நிரூபிக்கணும். எப்பவுமே நானும் கேப்டன் அத்தனை பேருமே கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி அஞ்சலியில அன்னைக்கு பங்கேற்று 2 நாள் யாருமே சாப்பிடாம டிவி முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். நம் தலைவர் காட்டிய அன்பு, நம் தலைவர் காட்டிய உதவி இன்றைக்கு அது பல மடங்கு வந்திருக்கிறது. உங்க எல்லாரையும் நான் பார்த்து கேட்டுக்கிறேன், நீங்க எதற்கும் கலங்க கூடாது. நீங்கள் தைரியமாக அமோகமான ஒரு வெற்றியை அவருக்கு தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க திமுகவை சேர்ந்த எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இப்ப நமது வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது போல அவங்க கொடுக்கிற ரூபாவை அவங்க மூச்சிலேயே தூக்கி எறிங்க. கேப்டனுடைய உண்மை விசுவாசிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மை விசுவாசிகள் என்னைக்கும் காசு பணத்திற்கு அடிபணியாதவர்கள், அன்புக்கு மட்டுமே அடிபணிந்தவர்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக பாடத்தை புகட்டவும் சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் அந்த வரலாறு நிச்சயம் 2026 நம்ம கொண்டு வர வேண்டும்.
அதற்கு அச்சாரமாக இன்றைக்கு நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் இந்த பூமி கேப்டன் உங்களுக்காகவே வாழ்ந்த சந்த செய்தி என்னால நிச்சயமா மறக்க முடியல. ரொம்ப மனசு வலிக்குது எனக்கு.